விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. சார், சட்டப்பேரவையில் பேசின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு ஊழியர்களோட நலனை கருத்தில் கொண்டு 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அரசு அலுவலர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் அப்படின்னே புரிஞ்சுக்க முடியுது. ஓய்வூதியங்கள் சம்பந்தமா செப்டம்பர்ல அறிக்கை அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பணப்பயன் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. உங்களோட பார்வை சார். அரசு ஊழியர்கள் ஓட்டு வங்கி என்பது திமுகவுக்கு ரொம்ப முக்கியமானது. அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தார்கள். குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அது பற்றி அதிருப்தியில் இருந்தார்கள். அநேகமாக அது செப்டம்பரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி தமிழ்நாடு அரசு நடைபெறுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சரண் செய்யும் விடுப்பு, அதாவது சரண்டர் ஆஃப் ஏர்ன்லி, அது இந்த ஆண்டு செயல்படுத்த வேண்டும்னு அரசு ஊழியர்கள் கோரிக்கை தான். உடனடியாகவே அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது அறிவிப்பு, அந்த கிட்டத்தட்ட அகவலைப்படி உயர்வு 2%, 1.25 2%, ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். அது அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் 10,000 ரூபாங்கிறது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரொம்ப கம்மி. இந்த காலத்துல 20,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள். 40,000 ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது அரசு ஊழியர்களின் கோரிக்கை. 20,000 என்ற வகையிலே அவர்களுக்கு ஒரு திருப்தி அடையும். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணி என்பது தேர்தல் காலத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். கல்வி முன்பணம், தொழில் கல்வி பயில 1 லட்சம் ரூபாய், அது ஒரு சரியான அறிவிப்பு தான். அதே மாதிரி மேரேஜ் அட்வான்ஸ், திருமண முன்பணம், அது ஒரு 5 லட்சம் ரூபாய். பண்டிகை கால முன்பணம், அதுவும் 6,000 ரூபாயாக, அதாவது அட்வான்ஸ் 6,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கான பெரிய பலன்கள், அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய ரிலீஃப். குறிப்பாக பென்ஷன் வாங்குபவர்கள் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு இணையாக பென்ஷன்தாரர்களுக்கு எப்போதுமே பலன்கள் கிடைக்காது. இப்போது ஓய்வூதிய திட்டம் குறித்து பல்வேறு 3 வகையான ஓய்வூதியங்கள் குறித்து அறிவிக்கப்பட்ட அந்த குழுவின் அறிக்கை, இதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது அவர்களையும் திருப்திப்படுத்துவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் தேர்தல் வர இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறி தான் 2026 தேர்தலுக்கு இப்போதே அரசு தயாராக இருக்கிறது. நிச்சயமா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில இந்த 9 முக்கியமான அறிவிப்புகளை அரசு ஊழியர்களுக்காக முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் பல்வேறு இடங்கள்ல தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த அறிவிப்புகள் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமா இருக்கா அப்படிங்கறத அவங்களோட கருத்துக்களின் வாயிலா நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தற்போது இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.